ஏ காய்ஸ், நான் ஹரிஸ். நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கேரன் போர்டு தாங்க விளையாட போறேன். இன்னைக்கு யார் கூட விளையாட போறேன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஏரியா பசங்க கூட சேர்ந்து விளையாட போறேன். சரி, கேம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பக்காவா காயின்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாங்க என்ன விளையாட்டு விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் விளையாட போறோம். கேரன் போர்டு ரொம்ப ரஃபா இருந்தனால லைட்டா பவுடர்லாம் நல்லா கொட்டி விட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டைகர் ஆட போறேன். சரி, காயின் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எனக்கு குளிக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா முன்னாடி போய் விழுன்னு பார்த்தா சைட்ல போய் விழுந்துருச்சு காயின். சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஒயிட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சேன். லைட்டா காயின் மிஸ் ஆயிடுச்சு. சரி, பசங்க விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுறத பார்த்தா உண்மையிலே பக்காவா விளையாடுறாங்க. எல்லா காயினுமே டப்பு டப்புன்னு போட்டுட்டு இருக்காங்க. நானே கொஞ்ச நேரத்துல மிரண்டேன். யார் சம்மினீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தேன். அடுத்து ஸ்டைகர் என்கிட்ட வந்துருச்சு. என் கேமை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமா போட ஆரம்பிச்சேன் காயினை. நான் வந்து கேரன் போர்டு விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால லைட்டா பிசி தட்டிடுச்சு. லைட்டா அப்பப்ப அவுட் ஆயிட்டேன். அதனால பசங்க விளையாட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன இன்னும் ஃபாலோவே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி